அன்பு நண்பர்களே, அழுத்தங்களை அகற்றி நம்மை பிறருக்கு ஆசீர்வாதமாய் வடிவமைக்கின்றார் ஆண்டவர். நம்முடைய வாழ்விலே சில நேரங்களிலே நாம் அழுத்தங்களை, பாரங்களை உணர்வது உண்டு. நமது நாட்டிலே கல்வி வாய்ப்பின்மை, கல்வியிலே போட்டிகள் தேவையற்ற நிலைகளில் வருகின்றன. இல்லை, கல்வியிலே ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்துகின்ற பொறுப்புகளினால் வருகின்ற அழுத்தங்கள், வேலையின்மை, வேலை பொறுப்புகளிலே வேலை கிடைத்ததென்றால் பொறுப்புகளிலே வேலை உறவுகளிலே அழுத்தங்கள், சமூகத்திலே ஆண் பெண் என்கிற அசமத்துவமாய் நோக்கி வேறுபடுத்துகின்ற நிலைகள், பல வேறுபாடுகளை இனம், நாடு, மொழி, சமயம் என்றெல்லாம் பார்த்து, சாதிகள் இதெல்லாம் பார்த்து ஒருவரை ஒருவர் பகைக்கின்ற, வெறுக்கின்ற, ஒதுக்கின்ற, ஓரங்கட்டுகின்ற அனுபவங்கள். நம்முடைய இயற்கையில், தண்ணியில், ஆகாயத்தில் எல்லாம் மாசு படிந்திருப்பதை, பொல்யூஷனை பார்க்கிறோம். உலகத்தில் சண்டைகள் பல்வேறு அளவில், பல்வேறு நிலைகளில், பல்வேறு அடிப்படைகளிலே சண்டைகள். இன்றைக்கு ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்கின்றார், அநேக ஜனங்களுக்கு, நாடுகளுக்கு ஆசீர்வாதமாக்குகின்றார் என்கிற அழைப்பையும் அவருடைய வாக்கு உறுதிகளையும் உள்ளத்தில் எடுத்துக்கொண்டே ஆண்டவர் சாயலில் இருக்கின்ற பிறரை நாம் ஒதுக்கின்றோம், அழிக்கின்றோம், அழித்தே தீர்வோம் என்றும் துணிகின்றோம். தாவீது ராஜா தன்னுடைய வாழ்க்கையில் அடிக்கடி என்னுடைய கனவுகள், என்னுடைய திட்டங்கள் தகர்ந்து விட்டனவே என்று நினைத்ததுண்டு, அழுத்தம் பட்டதுண்டு. ஆண்டவர் அந்த பாதையிலே அவர் சந்திக்கின்றார், நடத்துகின்றார். அவர் சில நேரங்களில் என்னுடைய குரல் கேட்கப்படலையே, எனக்கு ஆற்றல் இல்லையே, எனக்கு அறிவு குறைவாக இருக்கிறதே என்று நினைத்து கலங்கின நேரங்கள் உண்டு. குறிப்பாக சங்கீதம் 31 என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி பார்க்கின்றேன். காரணம், என் காரங்கள் உம் கரங்களில் இருக்கின்றனவே ஆண்டவரே, நீர் எனக்கு இறங்கும் என்று ஜெபிக்கின்றார். இல்லை என்றால் சங்கீதம் 23 கர்த்தர் என்னுடைய மேய்ப்பராக இருக்கிறார், நான் அவருடைய ஆடு, அவருடைய மந்தையில் ஒன்று என்கிற இந்த உடன்படிக்கை உறவை நினைந்து மரண இருளின் பள்ளத்தாக்கு போன்ற அனுபவங்களிலும் ஆண்டவர் உடனிருந்து ஆறுதலையும் ஆதரவையும் நடத்துதலையும் கொடுக்கிறார் என்று பாடுகிறார். இதனால் வாழ்நாள் முழுசும் நன்மைகளும் கிருபைகளும் என்னை தொடரும் என்று அவர் பாடுகின்றார். அந்த தாவீது மன்னனுடைய வாழ்வின் தொடக்கத்திலிருந்தே அவருடைய இந்த வாழ்வு முறையை நாம் கவனிக்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 16வது அதிகாரத்தின் முதல் 13 வசனங்களை நாம் சற்று பார்க்கலாம். 1 சாமுவேல் 16. ஆண்டவர் அந்த நாட்டிற்கு ஒரு ஆளுநர், ஒரு அரசன் வேண்டும் என்று சொல்லி சாமுவேலை அனுப்பி, நீ சென்று அந்த நான் தெரிந்தெடுத்து ஆயத்தப்படுத்துகிற நபரை கண்டுபிடி என்று சொல்லி அனுப்புகிறார். பெத்லெகேமிலே வந்த சாமுவேல் அந்த பலி விருந்திற்கென்று ஈசாயின் குடும்பத்தை அழைத்து வாருங்கள் என்று ஈசாயின் குடும்பத்தை அழைக்க மூப்பர்களை அனுப்புகிறார். ஈசாயின் குடும்பம் வரும்பொழுது ஒவ்வொன்றாக ஒவ்வொரு பிள்ளையாக ஒரு பையன்களையும் கொண்டு வர சொல்கிறார். ஒவ்வொன்றாய் பார்க்கிறார், திருப்தி ஆகலை. ஆண்டவர் அந்த குறிப்பிட்ட அவருடைய பொறுப்பிற்கென்று அழைக்கின்ற நபரை இன்னும் சுட்டவில்லை. அவர் சாமுவேல் உள்ளத்தில் சொல்லுவார், மனுஷங்களும் முகத்தை பார்க்குறாங்க, ஆனால் நான் இருதயத்தை பார்க்கிறேன் என்று சொல்ல, சாமுவேல் ஈசா இடத்துல கேட்பார், உங்கள் பிள்ளைகள் இவ்வளவு தானா? அப்போது ஈசாய் சொல்லுவார், இன்னும் ஒருவர் இளையவன் உண்டு, இளையவன் ரொம்ப மென்மையானவன், பாதுகாப்பு தேவை, ஆனால் அவன் பக்குவப்பட வேண்டுமே என்கிறதுக்காகத்தான் வயல்வெளியில் போட்டிருக்கிறேன் என்று சொல்கிறார். அப்பொழுது சாமுவேல் சொல்வார், அவர் இங்கே அழைத்து கொண்டு வாங்க. ஏன்னா ஆண்டவர் உள்ளத்தில் சொல்லிவிட்டார் சாமுவேல், நான் இருதயத்தை பார்க்கிறேன் என்று, என் இருதயத்திற்கு ஏற்ற ஒரு ஆள் உண்டு என்று சொல்லி நினைவுபடுத்துறதுனால அந்த பையன் வந்த உடனே அபிஷேகம் பண்ணுறார், மன்னனாகவே அபிஷேகம் பண்ணுகிறார். தாவீதுடைய வாழ்க்கையில் அழுத்தங்களின் நடுவில் ஆண்டவர் அவரை சந்தித்து அவருடைய ஆவியானவரினால் உற்சாகப்படுத்துகிறார், பலப்படுத்துகின்றார். இந்த 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் கூட
அவரை அபிஷேகித்து முடித்த உடனே ஆவியானவர் வந்து அவரை ஆட்கொண்டு பலப்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம். அப்படி ஆண்டவர் அன்றைக்கு எப்படி தாவீதை பலப்படுத்தினாரோ, அழுத்தத்தை அகற்றி ஆசீர்வாதமாய் மாற்றினாரோ, அதே வகையில் நம்மை பிறருக்கு ஆசீர்வாதங்களாய் மாற்றும் வகையில் அழுத்தங்களை அகற்றிட அவர் மன உரி எடுத்தார். அவர் நம்முடைய பாதையின் அழுத்தங்களை சந்தித்து அழுத்தங்களின் நங்கூரத்தை, அதன் ஆற்றலை, அதிகாரத்தை முற்றிலும் அகற்றுகிறார். குழந்தையாய் பிறக்கும் பொழுதே பிள்ளனையில் சத்திரத்தில் முன்னணியில் பிறக்கிறார் இல்லையா? ஏழ்மையை சந்திக்கின்றார். பெற்றோரும் எல்லாம் சந்திக்கிறாங்க. இல்லை, கொஞ்சம் வளர்ந்த உடனே மன்னன் குழந்தைகளை கொலை செய்ய ஆணையிடுகிறார் ஏரோது மன்னர். அப்பொழுது எகிப்திற்கு தப்பி ஓடுகிறார். அழுத்துகிறது. ஆனால் ஆண்டவர் அந்த அழுத்தங்களின் நடுவில் இயேசுவானவர், நம்முடைய ஆண்டவர், நம்முடைய வாழ்வின் வழியாகிய அவர் பிறரோடு கூட இணைந்து நின்று பிறருடைய வேதனைகளை, துன்பங்களை, குற்ற உணர்வுகளை சுமந்தவராய் யோர்தான் நதிக்கரையிலே திருமுழுக்கில் பங்கெடுக்க, அந்த மனம் திரும்புகின்ற வாழ்வில் மனிதர்களை வழிநடத்த திருமுழுக்கின் பாதையில் வருகிறார். வரும்பொழுது பிதாவானவர் ஆண்டவர் அவரை பலப்படுத்துகிறார். அழுத்தத்தில் சந்தித்து ஆற்றல் படுத்துகின்ற பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்த பிதாவானவர் சொல்லுவார், இது என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன் என்று சொல்லி தொடர்ந்து நாசரேத்து ஊரிலே அவர் பொது வாழ்வின் இந்த ஆண்டோடைய ஆளுகையை அறிமுகப்படுத்துகின்ற பொறுப்புகளிலே கடந்து வரும் பொழுது லூக்கா 4வது அதிகாரத்தில் அவர் அந்த வரையறைகளை கடந்து எப்படி ஆண்டவர் வாழ்வு பாதையிலே இந்த அழுத்தங்களை அகற்றுகிறார், எவரையும் ஒருவருக்கொருவர் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார் என்று சொல்லி லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் 18 வருகிற பகுதியில் ஏசாயா தீர்க்கதரிசியின் அந்த 61ஆம் அதிகாரத்தில் உள்ள பகுதியை எடுத்து வாசித்து தொடங்கும் பொழுதே அவரை ஒரு மலைக்கு கொண்டு போய் உந்தி தள்ளுறாங்க. அவர் கடந்து சென்று தொடர்ந்து பிதாவின் சித்தத்தை செய்கின்ற பாதையில் தொடர்கிறார். இப்போது கல்வாரி சிலுவையிலே துன்பத்தின் உச்சகட்டத்திலே வருகிறார். துன்பப் பாதையிலே மரணத்தையே சந்திக்கிறார். வாழ்வின் எதிராற்றலாக்கி மரண சக்தியை சந்திக்கிறார். அதற்கு முன்னால் பிதாவே, இது ரொம்ப அழுத்துகிறது, ஆத்மா வியாகுலம் அடைந்திருக்கிறது, இந்த உம்முடைய சித்தம் அதை மாற்றி கொடுங்கன்னு கேட்கிறார். ஆண்டவர் என்றாலும் ஆண்டவர் இயேசு பிதாண்டத்தில் சொல்கிறார், என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தம், அதற்கென்று முழுமையாய் கீழ்ப்படிந்து உண்மை உறுதியாய் நம்பி நான் இதை செய்கிறேன் என்று சொல்லி சிலுவையிலே அந்த வாழ்வின் எதிர் சக்திகளை, எதிராற்றல் அனைத்தையும் சந்திக்கின்றார். அவைகளின் ஆற்றலை, அதிகாரத்தை முற்றிலுமாய் குலைத்து போட்டு அகற்றி விடுகிறார். ஆண்டவர் பலப்படுத்துகிறார். அப்படி ஆவியானவர் பலப்படுத்தி அந்த உயிர்த்தெழுகிற அந்த ஆண்டவரின் அந்த எதிர்பார்ப்பை, உயிர்த்தெழுதலின் பெருவாழ்வை, அனுக்கிரக யுகத்தை தொடங்கி வைத்தார். கல்வாரி சிலுவையிலே கல்லறையை உயிர்த்தெழுதலின் பெருவாழ்வாய் மாற்றினார். அவரை இன்றைக்கு வானோர் பூதலத்தோர் யாவரும் முழங்கால்களும் முடங்கும்படியாய், நாவுகளெல்லாம் ஆண்டவராய் மீட்பராய் அறிக்கையிடும் வகையிலே ஆண்டவர் அவரை நடத்தினார். அவர் கொடுக்கின்ற அந்த உயிர்த்தெழுதலின் பெருவாழ்விலே நாம் இன்றைக்கு பங்கெடுக்கின்றோம். அந்த பாதையில் அநேக அழுத்தங்கள் வருகின்றன. குடும்ப வாழ்க்கையில் ஆண்டவரை சார்ந்து அவரை நம்பி அவர்களை எதிர்பார்த்து எவ்வளோ தூரம் கஷ்டப்படுகிற பெற்றோர்கள் இருக்கிறாங்க. வீட்டை பராமரிப்பதில், குழந்தைகளை உருவாக்குவதில் எவ்வளவு கடினம் இல்லை. ஒரு இளமையில் பிள்ளைகள் எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறோம், எவ்வளவு ஒரு எதிர்பார்ப்போடு கூட பொறுப்புகளில் கடந்து வர துடிக்கின்றோம். என்றாலும் முடியவில்லையே இந்த அழுத்தங்கள். அவைகளின் நடுவில் ஆண்டவருடைய ஆவியானவர் நம் உள்ளத்தில் இன்றைக்கு தரப்படுகின்றார். உயிர்த்தெழுதலின் அந்த பெருவாழ்வில் அதனுடைய பங்காக ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்படுகிறார். பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் ஆண்டவர் பரிசுத்த பவுல் மூலமாக பிலிப்பியர் 1:5 சொல்லுவார், கிறிஸ்துவின் மூலமாய் உங்களில் நற்கிரியைகளை தொடங்கினவர் அந்த கிறிஸ்துவின் நாள் வரை இருக்கிறது. எல்லோரும் உயிர்த்தெழுதலின் நிறைவிலே, வாழ்வினுடைய முழுமைக்கு, முழுமையான வாழ்வின் நிறைவிலே வர இருக்கிறாங்க. அது வரைக்கும் ஒவ்வொரு நாளிலும்
இந்த நற்கிரியைகளை உங்களில் நிறைவாக்கி கொடுத்தே ஆவார் என்று சொல்கிறார். இன்றைக்கு நாம் சில நேரங்களில் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நமக்குள் கொண்டு வருகிறார் என்று நமக்கு தெரியும் இல்லையா? சில நேரங்களிலே நாம் கோபம் வரும், ஆனாலும் கோபத்தை மன்னிப்பாய் அரவணைப்பாய் மாற்றி கொடுக்கிறார் அல்லவா? சில நேரங்களிலே நாம் இனி ஆற்றலே இல்லை, ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு நினைக்கும் பொழுது கூட அந்த சுய நலனை விட்டு நான் பிறருக்காக செயல்பட ஆண்டவர் வைக்கின்றார் அல்லவா? உயிர்த்தெழுதலின் வல்லமை. ஆண்டவர் அழுத்தங்களை மாற்றி நம்மை பிறருக்கு ஆசீர்வாதமாய் வழி நடத்துகின்றார். இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்வின் எந்த பகுதியிலே நமக்கு சோர்வு, அழுத்தம் என்று உற்று பார்ப்போம். ஆண்டவருடைய சமூகத்திலே தற்பரிசோதனை செய்வோம். ஆண்டவருடைய ஆவியானவர் அந்த சோர்வுகளை அகற்றி பிறருக்கு இன்னும் ஆசீர்வாதமாய் நம்மை மாற்ற ஆண்டவருடைய ஆவியானவரிடத்தில் நம்ம கேட்போம். தலை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உயிர்த்தெழுந்து இன்றும் எங்களோடு கூட உறவாடி உரையாடுவதற்காக, அந்த வாக்கிலே வாழ்வின் அதிகாரத்தோடு கூட வாழ்வின் வல்லமையை பகிர்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, கிறிஸ்துவிலே இந்த நற்கிரியைகளை தனி வாழ்க்கையிலும் குடும்பங்களிலும் உருவாக்கி கொண்டிருப்பதற்காக உமக்கே நன்றி ராஜா. நன்றி ஆண்டவரே. நீங்கள் தொடர்ந்து எங்களிலே ஒவ்வொரு நாளிலும் இந்த நற்கிரியைகளை நிறைவாக்கி கொண்டே வாருங்க. அழுத்தங்களை மாற்றி ஆசீர்வாதமாக எங்களை உருவாக்குங்க, வடிவமைத்து கொள்ளுங்கள் ஆண்டவரே. கரங்களில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அதை நீர் செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நிரந்தரம் எங்களில் மகிமைப்படும். எங்களை அப்படி நடத்துகின்ற உம்முடைய வானிலும் பூமியிலும் சகல அதிகாரங்களையும் வைத்திருக்கின்ற வழி நடத்துகின்ற இயேசுநாதர், எங்கள் கிறிஸ்து என்கிற அந்த நல்ல திருப்பெயரிலே நாங்கள் ஜெபிக்கின்றோம். என் ஜெபத்தை கேளும் அன்பின் பிதாவே. ஆமேன்.